9 மணி முடிஞ்சா ராகு காலம் வந்துடும். ராகு காலத்தில் வெட்டக்கூடாது. இது 1 நிமிஷம் தான் இருக்குது, ஓடி வாங்கடானா. அங்கே ப்ரொடக்ஷன் வந்து கத்தி எடுத்து சார் பட 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 கிட்ட வந்து டமானுக்கு தடிக்காக்கி விழுட்டான். ஏய் தூக்கி போட்டார் சார். பார்த்தா வாயில் டக்கையாக கிடக்கு. இந்த பக்கம் தலை, இந்த பக்கம் பாடி வந்துருச்சு. ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தின் நிர்வாகிகளின் சிறப்பு ஆலோசனை கூட்டம் வருகின்ற மே 10 முதல் மே 20 வரை சென்னை எஸ்கே மருத்துவமனை மற்றும் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற உள்ளது. GUI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. சார் உங்களை கூப்பிட்றாரு வாங்க அப்படின்ட்டு போகிறேன். அவட்ட ரெக்கார்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஏய் அதை போடியா அப்படின்னு டின் 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 டின். சார் என் பேர் வச்சு நீ சொன்னோன்னா யோசிச்சேன்டா, சுகுமாரனா அழக, அது உனக்கு எப்படி தெரியாது, ஆனால் என்னை பிள்ளை கரெக்டாக இருக்கும். அதனால காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு அவனை போய் பார்த்துருப்பேன். உடனே இவருக்கு பபம் அப்படின்னாரு. உடனே அந்த அம்மா என்ன சார் அப்படின்னுச்சு, இது ரீ ரெக்கார்டிங்மா, நீ நடிமா. தரையோடு அப்படி நிற்குது. உதிச்சிடாத, அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது. அது இல்லை சார், எப்படி சார் இதெல்லாம் அப்படின்னு நான் கேட்குறேன். ஒன்றும் இல்லைடா, அந்த சன்னையை நினைச்சேன்டா அப்படின்னு. பையன் மேலே பயங்கர பாசம். ஒரு அடி வந்து வாயிலே விழுந்துருச்சு. சிம்பு என்னம்மா அழுகிற இந்த இடத்துல, இப்போ பாரு அப்படின்ட்டு என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டுனா கரகரன்னு தண்ணி ஊற்றும் சார். எங்கே ஸ்டாக் வச்சுக்கான்னு தெரியும். இது வந்து வீராசாமியில் சும்மா இவர் உடனே டிஆர் இது கும்பத்தில் 34 பக்கத்தில் வந்து ஜோக்குடா இது. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். காதல் சுகுமார்ண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். காதல் எழுவதிலேயே எனக்கு டிஆர் சாரோட அந்த எனர்ஜி அப்படிங்கிறது ஆமாம் பயங்கரம். இப்போ போய் பேசினா கூட உட்காரு எதை நிற்கிற அந்த ஒரு வேற லெவல் எனர்ஜி இல்லை. ஸோ டிஆர் சாரோட ஒர்க் பண்ண ஒரு விதம், ஏன்னா சந்தானம் சார் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு ஒன்று, அது மோனிஷானே நிறைய வரண்டா அப்படிங்கிற மாதிரி அவரோட இது சொல்லியிருக்காரு. ஸோ காதல் எழுதி ஸ்பாட்ல அண்ட் பர்சனலாக வந்து டிஆர் சாரோட எனர்ஜி நீங்கள் ஒர்க் பண்ண விதத்தில் அது எப்படி இருக்கு? அவரெல்லாம் வந்து அது இதுக்கு தனியாக இன்டர்வியூ போடணும். டிஆர் சார் கூட மட்டும் நீங்கள் நடித்த அனுபவம் சொல்லுங்கன்னா அப்படி இருக்குது அவர். ப்ளீஸ். அதில் அவ்வளோ பெரிய அஷ்டாவதானி அவர். ஜோசியத்தை எடுத்துக்கோங்க, அரசியல் எடுத்துக்கோங்க, சித்தர்கள் பாடலை எடுத்துக்கோங்க, விஞ்ஞானம், அறிவியல், எதை எடுத்தாலும் அதில் மணிக்கணக்காக கரெக்டாக புள்ளி வரத்தோட பேசுவாருங்க. சரி. எந்த அளவுக்குன்னா ஒன்றும் கிடையாது. டேய் நாளைக்கு அப்போ வந்து இது பண்ணிகிட்ருக்கோம் வீராசாமி. சரி. வீராசாமி ஷூட்டிங்கில் டேய் நாளைக்கு காலேஜ் போர்ஷன் இருக்குது, அதில் வந்து காமெடி ஓப்பனிங் பண்ணும்போதே நீங்கள் 2 பேரும் வரீங்க, அது வந்து சொல்லணும் அப்படின்னோடனே, கொட்டாச்சி நீ ஒரு காமெடி, சுகுமார் ஒரு காமெடி, ஓகே அதை முடிச்சுட்டு நம்ம இதுக்கு போவோம் அப்படின்னாரா. ரைட்டு ஓகே. ஸ்கிரிப்ட் நாங்கள் சொல்கிறது தான், அவர் சொன்னார்னா நாங்கள் காமெடி ரெடி பண்ணி வைக்கணும். சார் நான் அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்பாட் போனோன்னே, சார் இப்போ பாருங்கள் சார் அவன் அங்கேருந்து வரான் சார், நான் அங்கேருந்து வரேன், என்ன சொல்கிறேங்க கொட்டாச்சி அப்படியே பாத்ரூம் டாய்லெட்னு வெளியே வரான். பாஷா பாரு. நான் உடனே டேய் முதல்ல ஜிப்பை பாரு, பொண்ணுங்க அதில் போடுறாரு ஜிப்பை அப்படின்னு சொன்னோன்னே நல்லா இருக்கு அப்படின்ட்டு சைலண்டாக விட்டார். சரி. திடீர்னு அவன் சொன்னான், சார் நான் ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு ஒரு காமெடி ஒன்று சொல்கிறேன் சார். என்ன பொண்ணுக்கிட்ட? ஆமாம் நம்ம வீட்டில் ஏனே ஒரு பையன், அவங்க அப்பா கேட்குறாரு பொண்ணுக்கிட்ட, ஆமாம் காலேஜில் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்க, பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டோடனே, வயிற்றில் ஏற்றிட்டு வதிக்கிறோம்ப்பா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுதாம்மா. இவர் உடனே டிஆர் சீச்சு ஒரு வார்த்தா சொல்லக்கூடாது இப்போ சொல்லிட்டு, இது கும்பத்தில் 34 பக்கத்தில் வந்து ஜோக்குடா இது பக்கா கொண்டு அப்படி ஒரு ரசிக்கிறவர், அவரை நல்லா ரசிச்சிட்டாருன்னா ஞாபகம் வச்சுப்பாரு. சரி. நான்லாம் மாட்டிருக்கேன் சார். நான் ஹைதராபாத்துக்கு ஜூனியர் என்டிஆர் கூட ஒரு படம் கமிட் ஆயிடுச்சு. ஓகே. விஎம்சி ப்ரொடக்ஷனில் சிம்மாதிரிக்கு முன்னாடி ஒரு படம் பண்ண, அது தமிழில் கேப்டன் கூட அந்த படம் இது பண்ணார், ரீமேக் பண்ணாங்க. ஓகே ஓகே. அந்த படத்துக்கு ஷூட்டிங் போனப்போ தங்கச்சிக்கு கல்யாணம் சார், அதனால போகிறேன் அப்படின்னா, இல்லைன்னா விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நானும் சொல்லிட்டு போயிட்டு ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்து எல்லாம் வந்து பேசிட்டே இருக்கும்போது, நான் சும்மாரே தங்கச்சி கேட்பறா கல்யாணம் செய்யினாரு. நான் அதை மறந்துட்டேன்ல, எந்த தங்கச்சி சார் ஏண்டா போகும்போது சொல்லிட்டு போகிற தங்கச்சி, ஆமாம் அது பெரியம்மா பொண்ணு சார் அப்படின்னு எங்கிட்டயே போய் சொல்கிறேன். அதெல்லாம் பயங்கரம் சார். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு எல்லாம் ஞாபகம் வச்சுக்காரு. எப்படின்னு சொன்னால், அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு காஸ்டியூம்ஸ் பஞ்சாக நிற்கணும். சென்னையில் எடுக்கிற காஸ்டியூமு ஹைதராபாத்தில் மேட்ச் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த கண்டினியூட்டி. ஆமாம். அதில் வந்து அப்போ ஃபோட்டோ தான் எடுத்து வச்சுப்பாங்க கண்டினியூட்டி. ஆமாம் அந்த இதுக்கு அது ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு வச்சுப்பாங்க. அந்த ஃபோட்டோ தேடுறாங்க காஸ்டியூம் தேடுறாங்க, இல்லை இப்போ ஒரே கன்ஃபியூஷன். அதில் நான் சிம்புக்கு பக்கத்தில் நிற்கிறேன்.
அந்த கேக் ஊட்டுற சீன் சரி, ஓகே, ஓகே. அது காதில் எழுதுல. அப்போ என்ன சொல்கிறாரு, என்ன இது தேடிட்டே இருக்காங்க. அந்த ட்ரெஸ் இல்லை, ட்ரெஸ்ஸு பாக்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. ஏன்னா கம்பெனி ட்ரெஸ் தான் போடுவோம். இவர் என்ன பண்ணாரு, என்னடா ஏன்டா லேட்டு அப்படின்னு சொன்னார். சார் சுகுமாருக்கு மட்டும் கட்டுடைய ட்ரெஸ்ஸு தெரில அப்படின்ட்டு. என்னடா என்னடா டேட் அது அப்படின்னாரு. சார் அது 2 மாதத்துக்கு முன்னாடி எம்எல்ஏ ஹாஸ்டலில் இந்த டேட் சொன்னோன்னா அப்படியே கண்ணு மூட்டி, டேய் பச்சை கலரு பனியன்டா, காலரு ப்ளூ கலரில் இருக்கும், இங்கே ஃபீனிக்ஸ்னு எழுதிருக்குண்டா அப்படின்றாரு. உடனே இந்த மணி தான் சார் அப்படின்னா, அந்த மணி நான் அப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றேன் சார். அந்த ஃபோட்டோ கிடச்சிருச்சுன்னு பார்த்தா அந்த ஃபோட்டோவில் அந்த என் ட்ரெஸ்ஸுங்க அது. ஒரு நிமிஷம் எல்லாமே ஆடி போயிட்டான். போகடா அவ்வளோதான் டேக்குடா போலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு எனர்ஜி சார் அவர். சத்தியமாக ஆமாம், அந்த மெமரியை பார்த்துலாம் மிரண்டிருக்கேன். அதெல்லாம் வந்து ரொம்ப அது தாண்டி நிறைய அட்ராசிட்டி. ஒன்றும் இல்லை, ஒரு நாள் எம்எல்ஏ ஹாஸ்டலில் அவருக்கு வந்து வந்த உடனே சாமி கும்பிடுவார். யாருன்னா அவருடைய குலதெய்வத்துக்கு ஒரு கோழியை வெட்டி போட்டு தான் பண்ணுவார். அந்த ஒரு ஆமாம், அது ஒன்று வெட்டி போட்டுட்டு செய்ய ஆரம்பிக்கும்போது திடீர்னு பார்த்தா, அதாவது 8:59 9 மணி முடிஞ்சால் ராகு காலம் வந்துடும். ராகு காலத்தை வெட்டக்கூடாது. வந்து இறங்கி சாமி கும்பிட்டுட்டு கருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழி எடுத்தாரு பாருங்க. எடுத்துட்டு வெட்டலான்னு கத்தி தானே, கத்தியை காணும். ஏய் இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது, ஓடி வாங்கடானா. அங்கே ப்ரொடக்ஷன் வந்து கத்தி எடுத்து, சார் கத்தி கச்சிச்சுன்னா ஓடி வந்து கடை வாடா டைம் போயிட்டு டிக் 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 வாடா கிட்ட வந்து டமானுக்கு தடிக்க அங்கே விழுட்டான். கட்டி விட்டான். பார்த்தா இன்னும் 1 செகண்ட் தான் இருக்குது. ஏய் தூக்கி போட்டார் சார். பார்த்தா வாயில் ரக்கையாக கிடக்கு. கோடி 2 இந்த பக்கம் தலை, இந்த பக்கம் பாடி வந்துருச்சு. அவன் வந்து கத்தி எடுத்துட்டு இந்தாங்க சார் அப்படின்னா, கத்தியை வாங்கிட்டு உனக்கு குத்துருது. வேண்டாட கருப்பா மன்னிச்சுக்க அப்படின்ட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டு டக்குன்னு மாறிடுவார் சார். அவருடைய அந்த ப்ரொனன்சியேஷன் தனி சார். அது இல்லாமல் அவர் வந்து கிளிசரின் போடக்கூடாது அவருக்கு நடிக்கும்போது. என்னம்மா அழுகிற இந்த இடத்துல, இப்போ பாரு அப்படின்ட்டு திரும்பி என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டுனா கரகரன்னு தண்ணி ஊற்றும் சார். எங்கே ஸ்டாக் வச்சுருக்கான்னு தெரியும். வந்து வீராசாமியில் சொல்கிறீங்களா? இல்லை, காதல். ஆமாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அவருக்கு என்னென்னா டைமிங் ரொம்ப முக்கியம். நான் சொல்கிற அந்த கோழி விஷயமெல்லாம் வந்து டைமில் கரெக்டாக அதை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் கீப் அப் பண்ணதுனால தான் நான் வந்து இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கே அட்வைஸ் பண்ணுவார். அப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி. ஓகே, இப்போ நீங்கள் இன்சிடென்ட் சொன்னீங்க இல்லையா? இப்போ வந்து நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு நான் சந்தானம் சார் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். டிஆர் ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்து அப்படி ஃபயராக இருக்கும், தீயாக இருக்கும் அப்படின்னு. ஆமாம். ஸோ அந்த சீன் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறது அது ஆர்ஆர் சார். அது அவர் ஸ்பாட்லேயே ஆர்ஆர் போடுவார் சார், ரீ ரெக்கார்டிங்கு. அந்த ரீ ரெக்கார்டிங்கு படத்தில் இருக்கும் சார். இங்கே போடுறது அங்கேயும் இருக்கும். ஏன்னா அவர் தானே மியூசிக் போடுறாரு. அதனால் அதை ஞாபகம் வச்சுப்பார். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு சீனு காதல் அழிவதில் என்ன தைரியம் இருந்தால், அதாவது படிக்கட்டில் நளினி மேம் இறங்கி வந்துட்டு சிம்புக்கிட்ட வந்து அந்த பொண்ணுக்கிட்ட என்ன தைரியம் இருந்தால் நீ காலேஜ் போட சொல்லிட்டு அவனை போய் பார்த்துட்டு வந்திருப்ப அப்படின்போது, இங்கே ரவுண்ட் ட்ராலி அவன் படிக்கட்டில் அவங்க வரணும். ஸோ பெரிய க்ரௌட் கமிட் பண்ணி இப்படியே போகிறாரு. இவர் தான் கேமரா. அப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன தைரியம் இருந்தால் ஷாட்டில் நளினி மேடம் காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு அவனை போய் பார்த்துருப்பேன். உடனே இவருக்கு பபம் அப்படின்னாரு. உடனே அந்த அம்மா என்ன சார் அப்படின்னுச்சு, இது ரீ ரெக்கார்டிங்மா, நீ நடிமா. இல்லை, அந்த இடத்துல அவர் ஃபீல் பண்ணுறாரு சார். அது அவங்களுக்கு வந்து என்னமோ இவர் ஏதோ சொல்கிறாருன்னு நினச்சி அவங்க என்ன இது ரீ நீ நடிமா அப்படின்ட்டு அப்படி தான் அவர் கம்போஸ் பண்ணுவார். ஆமாம், அப்படியே சிம்பு வந்து பிடிச்சிட்டு போயிட்டு வில்லங்கள்லாம் ஸ்டேஷனை வச்சு அடிப்பாங்க. அடிக்கும்போது ரத்னன் இருக்கார்ல அந்த வில்ல அஜயரத், அவர் தான் உள்ளே போயிட்டு ஏன்டா காலேஜில் இப்போ வந்து பொண்ணுங்க கரெக்டாக யூடியூப் பட்டு அப்படின்னு உள்ளே அடிப்பார். அடிக்கும்போது ட்ராலியில் போகிறாரு. பையன் மேலே பயங்கர பாசம். அப்படி ஒரு அப்பா என் பாசத்தை நான் உலகத்தில் எங்கேயும் பார்த்ததில்ல, எங்கள் அப்பா கிட்டே பார்த்ததில்ல. அப்போ அப்படியே போயிட்டே இருக்கும்போது கேமரா ரெடி ஆக்ஷன் அப்படின்னு போயிட்டே இருக்குது சார். போயிட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரு அடி வந்து வாயிலே விழுந்துருச்சு. சிம்பு பின்னால் கையில் கட்டியிருக்காங்க. அப்பா நினச்சிட்டான். இவர் அந்த இடத்துல இல்லை, அந்த கேமரா அட்டி விழுந்தோடனே இவருக்கு அப்படி சரிக்கிடுச்சு. அப்படியே மாதிரி போகுது. ஓகே சார். அவர் உடனே அந்த ஷாட் பண்ணி சாரி சிம்பு அப்படின்னு அஜய் சார் இல்லை ஓகே அப்படி போனோடனே இவருக்கு டிஆர் பார்த்தாரு. என்னையாச்சு சார் சாரி சார், ஒரு உண்மை போயிடலாம் ஐயா, வானா ஐயா, பிள்ளை அடிக்கிறல்ல நீ, டேக் ஓகே அப்படின்னாரு. இப்போயும் அந்த ஷார்ட் ட்ராலி வரும்போது பார்த்தா அந்த டேக் ஓகே சார். அவர் ரீடேக்லாம் போகல, போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல மட்டும் அந்த ஃப்ரேமை டக்குன்னு ஷேக் இருக்கு லைட்டாக. நான் பார்க்குறேன், நான் நோட் பண்ணி பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு இது அது.
பையன் மேலே அப்படி Okay, ஒரு okay, okay. உசுறு அவருக்கு. இல்ல இப்ப நீங்க சொல்றீங்களே உங்களோட இந்த ரைட்டிங் டைரக்ஷனு உங்களோட அந்த நீங்க வர வர சொன்னீங்க அந்த பொறுமை அந்த நேரம் ஏதோ ஆமாம், ஒண்ணு நேரம். சொன்னீங்க. ஆமாம், நீங்க இந்த சொன்னதுக்கு அப்புறம் ஓகே இவர் எங்க இருந்து எடுத்திருப்பாரு அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணு புரிஞ்சுச்சு. நிச்சயமா. டிஆர் சார்ட்ட இருந்து ஒண்ணு பெருசா ஒரு லேர்னிங் இருந்திருக்கும். பெருசாலாம் மெனக்கட மாட்டார் சார். ஒன்றும் இல்லை, டக்குன்னு பிடிச்சிடுவாரு. நான் ஒரு நாள் வந்து என்ன சார் யோசிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னேன். ஒன்றும் இல்லைப்பா, தம்பிக்கு டூயட் எழுதணும், பெத்த பையனுக்கு ஃபஸ்ட் டைம் டூயட் எழுத போகிறேன், எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரில அப்படின்னாரு. எப்படி ஆரம்பிச்சில்ல, என் பேரை வச்சு ஆரம்பிங்க சார் அப்படின்ட்டு சும்மா தான் சொன்னேன். என் பேரை வச்சு ஆரம்பிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அப்படின்ட்டு போயிட்டேன். அடுத்த நாள் காலையில் ஒரு 11 மணிக்கு ஃபோன் வருது கம்பெனிலேருந்து. சார் டிஆர் சார் உங்களை கூப்பிட்றாரு வாங்க அப்படின்ட்டு. நான் உடனே வண்டி எடுத்து போயிடுவேன். அங்கேயே தான் இருப்போம், நான் போட்டாச்சு எல்லாம். போகிறேன், அவங்கள்ட்ட ரெக்கார்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஏய் அதை போடியா அப்படின்னா டின் 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 டாடா டடடடடடா டாடா மாறா மாறா சுகுமாரா சுகுமார். தண்ணி கரகரன்னு அது பாட்டு அந்த பல்ல அது மட்டும் எழுதியிருக்காரு, பல்லை மட்டும். ஓகே பல்லை மட்டும் சூப்பர் சார். எப்படி சார் என் பேரை வச்சு நீ சொன்னோன்னா யோசிச்சேன்டா, சுகுமாரனா அழக, அது உனக்கு எப்படி தெரியாது, ஆனால் என்னை பிள்ளை கரெக்டாக இருக்கும், அதனால மாறா மாறா ஸ்பான்டேனிட்டி அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கேருந்து தான் அந்த இருக்குமா தெரியாது. ஓகே அந்த ஹைதராபாத் ஷூட்டிங் போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அடுத்த நாள் பார்த்தா சிம்புவோட கிளைமேக்ஸு சூரியன் உதிக்கும் போது அந்த பொண்ணுக்கு தாலி கட்டணும். ஆமா அப்ப காதல் அழிவதில்லை கடல் அலை போல் அப்படின்னு கடற்கரையில் ஆமா ஆமா பிஜிபியில் அந்த ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஷாட் ஒன்று வச்சுருந்துருக்காரு போல இருக்குது. அப்போ உடனே அடுத்த நாள் நான் அந்த ஷூட்டிங் அட்டன் பண்ண முடியல, 2 நாள் கழிச்சு தான் வந்தேன். அப்போ தான் சொன்னார், சார் ஷூட்டிங்லாம் எப்படி சார் போச்சு, நீ தாண்டா மிஸ் பண்ணிட்ட சுகுமார், டேய் அந்த ஷாட்டை பற்றி சொல்கிற கொட்டாச்சு அப்படின்னாரு. ஐயோ மச்சான் அது வேறு லெவலு, சூரியன் உதிச்சா தானே கல்யாணம், ஆனால் அந்த சூரியன் உதிக்க விடாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா டயலாக்லேயே காதல் அழிவதில்லை, சன்ரைஸ் ஆகி வரும்போது கரெக்டாக சனுக்கு மேலே கை வைக்கிறார். ஓகே ஓகே கடல்லேருந்து கரெக்டாக சன் வெளியில் வரத்துக்கும் சூரியன் வெளியே வரத்துக்கும் கை வைக்கிறதுக்கும் கரெக்டா கரெக்டாக தரையோடு அப்படி நிற்கிது. உதிச்சிடாத அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது அழிவதில்லை. அந்த ஷாட்டுக்கு சார் வெயிட் பண்ணி எடுத்தா இருப்பாருங்க. சார் எப்படி சார் இதெல்லாம் அப்படின்னு நான் கேட்குறேன். ஒன்றும் இல்லைடா அந்த சன்னையை நினைச்சேன்டா அப்படின்னு. அதெல்லாம் வந்து ஸ்பான்டேனியஸ்ல ஒரு பயங்கர பண்ணுவோம். ஓகே அது நிறைய நடந்திருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா ஒரு இன்டர்வியூ பத்தாது, பெருசா விட்டுருக்கோம். ஓகே இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த ஒரு இவ்வளோ இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு, ஒரு சின்ன ஸ்பார்க், இந்த ஸ்பார்க்கை நான் இவர்கிட்ட வந்து பிடிச்சிக்கிட்டேன். அந்த டைமிங் ஒன்று இருக்கு, பட் அதை தாண்டி இந்த ரைட்டிங்லயா இருக்கட்டும் யோசிக்கிறதா இருக்கட்டும் அந்த விஷயம் நான் என்ன சொல்லுங்க டிஆர் சார் அவர் முடிவெடுப்பார் சார். டிசிஷன் ஒரு டைரக்டருக்கு எந்த விதனாலும் முடிவெடுக்கிறதுல அவர் தீர்மானமாக கரெக்டாக இருந்தாருன்னா அந்த படம் எப்படி நல்லா வந்துடும். ஆமாம், ஏன்னா அந்த பயப்படுவாங்க, இது பண்ணலாமா வேண்டாமா அப்படிம்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்கும், இது ஓகே தான் நல்லா இருக்குமான்னு அந்த சீனை எடுத்துகிட்டு டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர் கேட்பாங்கல்ல, உடனே அது எவனா அதை சொல்லுவான், சார் நல்லா இருக்கு சார், பெருசாக ஒன்றும் தப்பு பண்ணாது அப்படிம்பாங்க. பெருசாக ஒன்றும் தப்பு பண்ணாதுன்னா அப்போ சின்னதாக ஒரு தப்பு பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஓ அந்த அளவுக்கு. ஆமாம், ஆனால் இவர் எப்படின்னா சார் கரெக்டாக இருக்குங்க சார் அவர் வரல, அது ஏதோ பிரச்சனை இல்லை, அப்படியா சரி விடு அப்படி திருப்பிங்க அப்படின்ட்டு ஆங்கிள் மாற்றிடுவார். ஆர்டிஸ்ட் பற்றி கவலைப்பட மாட்டார். ஓ வரலங்கிறதுலாம் டென்ஷன் ஆக மாட்டார் சார். ஓ டென்ஷனே ஆக மாட்டார். அது அந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன இருக்கோ அதை வச்சு அப்படியே எடுத்துருவாரு. ஆமாம், அது வந்து அதாவது காம்ப்ரமைஸே கிடையாது அந்த விஷயத்தில் வந்து தெளிவாக அன்னைக்கு தான். அதாவது ஸ்பாட் தான் சார். ஆக்சுவலாக என்ன சொன்னால் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படிங்கிறது என்ன தெரியுமா, ஏற்கனவே எடுத்து வச்ச மெட்டீரியல்ஸை அசம்பிள் பண்ணுறாரு. ஆமாம் ஆமாம், அதாவது ஆர்டிஸ்ட் புக் பண்ணியாச்சு, எல்லாரோட இது பண்ணியாச்சு, எல்லாமே பிளான் பண்ணி எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுற இடம் தான் அங்கே போய் அப்போ ஷூட்டிங் ஸ்பாட் கதை சொல்லாது, மெட்டீரியல்ஸ் தான் அசம்பிள் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து பைக் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது, சரி ஒரு சைக்கிள் நிப்பாட்டு அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கேன் ஸ்பாட்டில். ஓகே ஓகே, ஏன்னா அவர் ஆர்ட் டைரக்டர் சார், அவருக்கு வந்து என்னத்தை ரீப்ளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தெரியும் அவருக்கு. புரியுது. அவருக்கு அந்த இடம் அந்த ஃப்ரேம் எம்டியாக இருக்கக்கூடாது, அந்த இடத்துல எதை நிற்க வைக்கலாம், எதை வைக்கலாம், எது வச்சு அழகாக இருக்கும் கரெக்டாக பண்ணிவிடுவார். அதெல்லாம் முடிவெடுக்கிற அந்த டெசிஷன் மேக்கர் அவர். அதை வந்து நீட்டாக கற்றுக்கிட்டீங்க. ஆமாம். ஸோ பிஃபோர் ஸ்டார் வரைக்கும் ஒரு இது இருக்கும், காதல் சுகுமார்னா காதல் சுகுமார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். பட் உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் இப்போ உங்களை ஓகே இவர் என்ன இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களோட ஓகே இவரோட இப்படிலாம் கண்டது வந்திருக்காரா லைஃப் அப்படிங்கிறது.
அதில் ஒரு முக்கியமான எலிமெண்ட்டாக ஸ்டார்லேயும் இருக்குது அந்த எலிமெண்ட்டு. அது மேபி ஒரு 4 நாள் தான் ஆயிருக்கு. சரி, நான் இது சொல்ல வேணாம். அது வந்து ஸ்டில்ஸில் நீங்களே போட்டிங்க. பட் கண்டென்ட் என்னன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும்னா, 10 to 15 நிமிஷம். பட் சூப்பர். அது வந்து ஒரு செம்ம இம்பாக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ நிறைய பேர் இப்போ மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வரவேற்பு முதல்ல எப்படி இருக்குது? ரொம்ப, அதாவது காதல் படத்தப்போ எனக்கு கிடைச்ச, ஏன்னா அதுக்கு முன்னாலே நான் வந்து விரும்பாண்டி வசூல் ராஜான்னு பண்ணியிருந்தாலும் காதலில் வந்து கவனிக்கப்பட்டேன். ஏன்னா ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து மொத்த படத்தையுமே தாங்கிட்டு தெரியிற ஒரு கேரக்டர் மாதிரி அது பெருசாக கிடச்சிது. இப்போ உள்ள சோஷியல் மீடியாக்கள் மாதிரி அப்போ எதுவும் இல்லை. தியேட்டர் வந்து படம் பார்த்தா தான் அவங்க சொன்னதாக உண்டு. விமர்சனத்தில் எப்பயாவது ஒன்று சொல்லுவாங்க. அதுவே எங்களுக்கு எப்பயாச்சும் சேனலில் வந்து எங்கள் நடிவை பற்றி சொன்னாலே எங்களுக்கு அது பெரிய கிரெடிட்டு. அப்புறம் பத்திரிக்கைலாம் கட் பண்ணி வச்சுருப்போம். அதில் எங்கள் கேரக்டர் பேர் வந்தாலே கவனிக்கப்படுறதா சுகுமார். ஆமாம், சுகுமார் அப்படின்ட்டு. படத்தில் நடிக்கிறதுங்கிறது வேறு. ஆனால் ஒரு கேரக்டர் அப்படின்னு நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்கள்ல, சும்மா ஒரு ஷார்ட்டில் இருக்கிறதெல்லாம் கேரக்டர்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு கேரக்டர்னா ஒரு கதைக்கு எந்த வகையிலையாவது திருப்பு முனையை கொடுக்குற இடம் இருக்கு இல்லையா, அதுதான் கேரக்டர். ஓகே. அந்த கேரக்டரை எடுத்துகிட்டா அந்த படத்தில் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. அதில் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தார். எனக்கு 2 சீன் தான் வரும் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ பரவாயில்ல, வாய்ப்புகளுக்காக இயங்குகிற டைம் இது. இப்போ நான் அடிக்கடி சொல்கிறது தான், இப்போ நடிக்கிறவங்களோட பார்க்குறவங்களோட நடிக்கிறவங்க அதிகமாகிட்டாங்க. ஆமாம். ஏன்னா எல்லார்கிட்டையுமே செல்ஃபோன் இருக்குது, எல்லாருக்குமே தனித்தனி சேனல் ஓனராக இருக்காங்க. செல்ஃபோன் வச்சுக்கலாம், சேனல் ஓனர் இருக்கு, யூடியூப் அது இதுன்னு சொல்லி. ஓகே, அந்த மாதிரி அவர் என்கிட்ட சொன்னோன்னே நான் சொன்னேன், 2 சீன் தான் சார், ரொம்ப இம்பாக்டாக இருக்கும். இந்த சீனை நாங்கள் எழுதும்போது நிறைய கேரக்டருங்க நாங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஆனால் சினிமாவில் உள்ள வாழ்க்கையும் பர்சனல் வாழ்க்கையும் ஒன்றா இருக்கிற ஒருத்தருக்கு மட்டும்தான் இது ஷூட் ஆகும்னு நான் யோசித்தேன். ஏன்னா இந்த அப்போ தான் கதையை சொன்னார். அப்போ இவர் கவின் கிடையாது ஹீரோ, நான் ஸ்டார். ஆமாம், அவருடைய ஃபோட்டோஸ்லாம் காட்டினேன். பார்த்தோன்னே மறந்துட்டேன். நல்லா இருக்கு சார், ஒரு மாதிரி 80s ஃபீல்டு 90s ஃபீல்டுலாம் இருக்குது அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரி அப்போல்லாம் லுக் லைக் நான்லாம் வந்தான் ஆளாக வந்தான் படம் பார்த்துட்டு அந்த ஒல்லியான உடம்பு வச்சுக்கிட்டு பைசெப்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஆப்போசிட் ஒரு ஃபோட்டோ பண்ணி மாப்பிங் பண்ணி 2 சுகுமார் இருக்கிற மாதிரிலாம் ஃபோட்டோ ஆல்பம் ரெடி பண்ணிலாம் கம்பெனிலாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் எனக்கு ரீகலெக்ட் ஆகிடுச்சு. நல்லா இருக்கேன், ஷாருக் கான் மாதிரி, கமல் சார் மாதிரி, சிகப்பு ரோஜாக்கள் கமல் சார் மாதிரி அப்படிலாம் நல்லா இருக்குது சார் அப்படின்னா. சரி, ஓகே. ஏதோ ஆனால் அவர் லைன் சொன்னார், சினிமாவுக்காக ஸ்ட்ரகிளிங் பண்ணுற ஒரு கதைன்னா நாம் சொல்லுவோம்ல சார், சினிமாவை டச் பண்ணாலே சொல்லுவாங்க பெருசாக சென்டிமெண்ட்டாக அது பெருசாக ஓடாது, அப்படி ஓடின வகையில் முகவரி தான் நல்லா ஓடின படமா. இவர் சொன்னார், இல்லை அது இந்த ஜோனரே கிடையாது. இப்போ நீங்கள்லாம் எப்படின்னு சொன்னால் ஊர்லேருந்து ஓடி வந்து இங்கே என்ன அவமானங்கள் நடந்தாலும் உங்கள் ஊருக்கு தெரியவே தெரியாது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அவர் சொன்ன கதை களமில் சார், சென்னையில் எந்த சினிமா பின்னணியும் இல்லாமல் ஒரு நடுத்தர, அதாவது பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அம்மா பையனுக்கும் வாங்கிட்டு போகலாங்க கேளுங்க பிரியாணின்னு சொல்கிற ஒரு குடும்பம் அது. ஸோ அந்த மாதிரி இடத்துலேருந்து எந்த நடிப்புனா என்னென்ன தெரியாத ஒரு பையன் ஜெயிக்கிறானா இல்லையாங்கிறது தான் கதை. ஆனால் வர ஆசை இருக்குது, ஆனால் எந்த திறமையும் இல்லை. அவன் தன்னை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறான், அங்கே போகிறான் இங்கே போகிறான்னு ஓரளவு லைட்டாக சொன்னார். சரி, இதில் நான் எங்கே வரேன் சார் அப்படின்னு கேட்டேன். சார் நீங்கள் ஒரு நடிகராகவே வரீங்க அப்படின்னாரு. சரி, ஓகே அப்படின்னு போது செகண்ட் ஹாஃபில் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குது சார், அது கொஞ்சம் மெனக்கடணும் அப்படின்னாரு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்ட படம் தான் இது. ஓகே. ஆமாம், அவர் கான்ஃபிடண்ட்டாக இருந்தார் அப்படிங்கிறதுக்கு அவுட்புட் படம் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த இம்பாக்ட் புரிஞ்சிச்சு எனக்கு. ஓகே. ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தின் நிர்வாகிகளின் சிறப்பு ஆலோசனை கூட்டம் வருகின்ற மே 10 முதல் மே 20 வரை சென்னை எஸ்கே மருத்துவமனை மற்றும் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற உள்ளது. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.